தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விளாம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோவில் திருவிழாவையொட்டி தோரண மூங்கில் நடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மலைப்பகுதியிலிருந்து 30 அடி உயரம் கொண்ட பச்சை மூங்கில்கள் வெட்டிக் கொண்டு வரப்பட்டு கோவில் முன்பு ஊன்றப்பட்டு திருவிழா தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் விளாம்பட்டி, சொக்கலிங்கபுரம், முத்துலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் கோடை திருவிழாவையொட்டி நம்பெருமாளுக்கு பூச்சாற்றும் வைபவம் நடைபெற்றது. முதல் நாளில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து தலையில் மகிழும் பூ சூடிக்கொண்டு நீலமேக தங்க அபயஹஸ்தம் அணிந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு கோடை நாலுக்கல் மண்டபத்தினை வந்தடைந்தார். பூச்சாற்று அலங்காரத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். நாகை மாவட்டம் திருக்குவளையை அடுத்து வலிவலத்தில் அமைந்துள்ள வீரமாகாளியம்மன் ஆலயத்தில் மும்மதத்தினரும் பங்கேற்ற பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பவளகாளி ஆட்டத்துடன் சக்தி கரகம், பால்குடம், காவடி எடுத்து வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற தீபாராதனை காண்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வீதி விழா நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு அம்மனை நினைத்து மனமுருக பிரார்த்தனை செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தீஸ்வரம் உச்சிஷ்ட விநாயகர் கோவில் மூலவர் மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் அரிய நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மூலவர் விநாயகர் மீது சூரிய கதிர்கள் விழும் நேரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு புனித மகிமை மாதா திருத்தலத்தின் 509ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. அன்னையின் திருவுருவ சிலை ஏந்திய திருத்தேரானது வான வேடிக்கைகள் முழங்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்தது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திர மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தேர் பவனி வந்த அன்னையின் மீது உப்பு மிளகினை தெளித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர்.